என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இன்றிரவு நடக்கக்கூடிய ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாய். கருப்பன் உன்னை உறங்கச் சொன்னேன். ஆனால் இன்று உனக்கு உறக்கமே வந்தாலும் நான் உன்னை விழிக்கச் சொல்கிறேன். இன்று உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் பலவிதமான மனக்குழப்பத்தில் இருக்கின்ற என் குழந்தை, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிய முடியாமல் தவித்து நிற்கிறாயல்லவா? இந்த வாழ்க்கையில் நமக்கென என்னதான் இருக்கின்றது? யார்தான் நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நம்மை தேடி வருவார்கள்? நமக்கு வாழ்க்கையில் யார் சந்தோஷங்களை தரக்கூடியவர்கள்? நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் யார்தான் அதை நின்று கேள்வி கேட்பார்கள் என்று எதுவும் தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தையே, இந்த கருப்பனின் வார்த்தைகள் இன்று உன் மனதை தேற்றும். இந்த கருப்பனின் வார்த்தைகள் உனக்கிருக்கின்ற பயத்தை போக்கும். எதற்கெடுத்தாலும் பயம், தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை கண்டு வேதனைப்படுவது, மற்றவர்களுக்கு பிரச்சனை என்றால் ஓடி சென்று உதவி செய்வது. இதனால் உனக்கு என்ன கிடைத்தது? சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, உனக்கு தேவையான இடத்தில் அவமானம் கிடைத்தது. தேவைப்பட்ட நேரத்தில் கஷ்டம் கிடைத்தது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது தவறு கிடையாது. யாருக்கு செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். எதிர்பார்ப்புகள் நிறைந்த இடத்தில் நீ உதவிகளை செய்யாதே. நீ செய்தால் மீண்டும் அவர்களால் செய்ய முடியும் என்று உள்ளவர்களுக்கு ஒருபொழுதும் நீ உதவி செய்யாதே. ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை அவமானப்படுத்துவார்கள். உன் மூலமாக கிடைக்கின்ற உதவியை அவர்கள் சரியாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பின்னால் உன்னை அவமானப்படுத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அதே நேரத்தில் என் குழந்தையே, யார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகளை பெறுகின்றார்களோ, யாருக்கு உதவி செய்தால் மீண்டும் அவர்களால் உனக்கு அந்த உதவியை திருப்பி தர முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நீ உதவியை செய்ய வேண்டும். அதனால் தான் எப்பொழுதும் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன், எதையுமே தெரிந்து செய். தேவையில்லாதவர்களுக்கு செய்துவிட்டு அதற்கு நன்றி செலுத்தவில்லை என்றாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தாமலாவது இருக்க வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்கி இருந்தது. இரவு நேரம் வந்தவுடன் என் பிள்ளைக்கு உறக்கமே வராது. நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டும் கண்ணீர் சிந்தியும் இந்த வாழ்க்கையை நீ ஒவ்வொரு இரவாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது இந்த நேரம் முடியும், எப்பொழுது இந்த நாள் முடிந்து அடுத்த நாள் தொடங்கும் என்றுதான் என் பிள்ளை எப்பொழுதுமே எதிர்பார்த்து நிற்கிறாயே தவிர, எதையாவது இந்த நாளில் நாம் பெற்றுக்கொண்டாமா என்று நினைத்து பார்த்தால் அங்கு எதுவுமே உனக்கு கிடைத்ததாக தெரியவில்லை. பிரச்சனைகள் மட்டும் இன்னமும் கொஞ்சம் அதிகமாகி இருக்கிறதே தவிர சந்தோஷங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையை உணர்ந்து என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தான் எத்தனையோ விஷயங்களை அடைய நினைத்தும் அடைய முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாமும் உனக்கு போதும் என்கின்ற ஒரு முடிவுக்கு நீ வந்து விட்டாய். இனிமேல் எப்படியாவது இந்த சூழ்நிலைகளை நாம் தாண்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்த பொழுதுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் எங்கே என்று என் பிள்ளை யோசித்தாயல்லவா? உன் அப்பன் கருப்பன் என்னிடத்திலிருந்து உனக்கான நன்மையை நீ பெற துடித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து தர வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் உறங்காமல் விழித்து கொண்டிருந்தாய். எதை பெற்றாய்? எதையும் நீ பெறவில்லை. இன்று நான் சொல்கின்ற என் வார்த்தைகளை கேட்டு நீ கண் விழித்து இருப்பாயானால்
இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நீ கண்டு கொள்வாய். தெய்வம் எந்த நிலையில் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த தெய்வத்தின் அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு நிலையாக கிடைப்பதை நீ உணர்ந்திடுவாய். உன்னை சுற்றி வருகின்ற இந்த நொடிப்பொழுது கருப்பனுக்கு உன் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற உறுதியான முடிவுக்கு பிறகுதான் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எவ்வளவோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கையில் கண்டாய். எத்தனையோ பேரின் வார்த்தைகளுக்கு மனம் கலங்கி நின்றாய். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த இவர்கள் பேசிய வார்த்தைகள்தான் இது என்று நீ புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டாயா? உன்னை குறை சொல்வதற்கு யாரும் இங்கு உத்தமன் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்திருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயம் உன் மனதில் பதிந்திருக்குமே ஆனால் எக்காலத்திலும் என் பிள்ளை யார் என்ன சொன்னாலும் அதற்கு நீ கலங்கி நின்றிருக்க மாட்டாய். யார் சொல்கின்ற வார்த்தைகளுக்கும் நீ மனம் கலங்கி இருக்க மாட்டாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ விழி பிதுங்கி நின்றாயல்லவா? இன்று இரவு தெரிந்து கொள்வாய், இந்த கருப்பன் உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று. நான் உன் இல்லத்தில் சர்வசாதாரணமாக வந்து செல்லவில்லை. நான் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்த வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ உணர வேண்டும். நல்லதை நடத்தவா, கெட்டதை நடத்தவா? கெட்ட விஷயங்களை உன்னை விட்டு விலக்கி நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையாக மாற்றிடவா என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அதிக நேரம் உன்னை கண் விழிக்கச் சொல்லவில்லை. இன்று இரவு 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தை சுற்றிலோ அல்லது உனக்கு மிகவும் அருகிலோ ஒரு சத்தம் கேட்கிறது என்றால் என் பிள்ளையே, அந்த நொடி உன் குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொள். உன் குலதெய்வத்தை நீ மனதார வணங்கிக்கொள். அவர்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. இன்று இரவு இந்த சத்தத்தை யாரெல்லாம் உணர்கின்றார்களோ, இன்றிரவு யாரெல்லாம் இந்த சத்தத்தை தன்னுடைய மனதார புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களின் குலதெய்வம் துணை இருப்பதை அவர்களிடம் வந்து உணர்த்துகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வேண்டும் என்றே ஒவ்வொருவரும் செய்கின்ற காரியங்கள் உனக்கு மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவரவர்களுக்கே என்று நீ விட்டுவிட்டு அதை கடந்து செல்ல பழகிக்கொள். இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உன்னால் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ முடியும். இல்லாத பட்சத்தில் இவர்கள் இது போன்ற எண்ணங்களால் என்றோ உன் வாழ்க்கையை மூடி புதைத்து விடுவார்கள். அதனால் இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த கருப்பன் இன்று உன் குலதெய்வத்தினுடைய அன்பினை உனக்கு உணர்த்த துடித்திருக்க மாட்டார் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்றாய். யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கதறுகின்றாய். எந்த நிலையிலும் நமக்கு மாற்றங்களை தர யாரும் இல்லை என்று வேதனைப்படுகின்றாய். ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தையும் கவலையையும் தூக்கி சுமக்கின்றாய். உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுதெல்லாம் உணர்ந்தாயோ அப்பொழுதே உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்க வேண்டும். அதையும் தாண்டி நீ வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் எப்பொழுதும் தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி சுமந்து கொண்டும் இருக்கும் பட்சத்தில் தெய்வத்தை எப்படி உன்னால் உணர முடியும்? உனக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இன்றிரவோடு தீர வேண்டும். நமக்கு தெய்வம் துணை இல்லை என்று ஒரு நாளும் நீ நினைக்கக்கூடாது. நான் சொல்கின்ற நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னை விட மிகப்பெரிய பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த நேரத்தில் உனக்கு சத்தம் கேட்கவில்லை, நீ உன்னை மறந்து உறங்கிவிட்டாய் என்றால் சட்டென்று உனக்கு ஒரு விழிப்பு தட்டும். அது நடந்தே தீரும். அப்படி நடக்கும் பொழுதும் நீ புரிந்து கொள்ளலாம், உன் குலதெய்வம் தான் இருப்பதை உனக்கு உணர்த்துகிறது என்று. என் பிள்ளையே,
எதையும் தெரியாமல், இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் நீ வழி மாறிச் செல்ல நினைத்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது. இனிமேல் சரியான பாதையில் மட்டுமே உன்னால் பயணிக்க முடியும். ஏனென்றால் கருப்பன் இருந்து வழி நடத்துகின்ற பாதையல்லவா. நான் இருக்கும் பொழுது உன்னை தீய வழியில் செல்ல விட்டு விடுவேனா என்ன? நான் இருக்கும் பொழுது உனக்கு துன்பங்களை தர அனுமதி கொடுத்து விடுவேனா என்ன? என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்வருகின்ற நேரங்கள், எதிர்வருகின்ற சூழ்நிலையின் மாற்றங்கள் என்று இவை எல்லாமுமே இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் மட்டும் அல்லாமல், கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களும் நடக்கும். உன்னையே உனக்கு யார் என்று காண்பித்து கொடுக்கும். உனக்குள் ஒளிந்து கிடக்கின்ற திறமைகள் எல்லாம் வெளியே வரும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விடுவாய். இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், எந்த இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையை விட்டுவிட முடியாதபடிக்கு உனக்கு பல நன்மைகளை தந்தே தீரும். நாம் கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம் என்று சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து இனி எல்லாமும் நம்மை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உனக்காக நான் இருப்பதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. கருப்பன் எங்கே? கருப்பன் நமக்கு என்ன செய்கிறார்? நம் அப்பன் நம் வாழ்க்கையில் எதை நடத்துகிறார் என்று நீ அறிய முடியாமல் தவித்து நின்றாயல்லவா. இனி இதை எல்லாவற்றையும் தாண்டி நீ நான் நடத்துவதை கண்கூடாக காண்பாய். கருப்பன் யாருக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை உன் கண் முன்னாலேயே நடத்தி காட்டுவார் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். இனிமேலும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் தொடருமோ என்று எண்ணி வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை சந்தோஷ பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த இந்த மனிதர்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே துன்பங்களை கொடுத்த இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக வெளியேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. எதை உனக்கானது என்று நீ நம்பி என் முன்னால் வந்து கேட்டாயோ அதையே நான் உன்னுடையதாக உனக்கு நிச்சயமாக மாற்றித்தர வந்திருக்கின்றேன். எதையும் கடந்து நீ உன்னுடைய சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாக தேடி பெற்றுக்கொள். இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும். இனி நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உனக்கு நிறைவாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நினைத்து விட்டால் நடக்காதது என்று எதுவும் உண்டா? நீ என்னை நம்பவில்லை, உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லியதனால்தான் இந்த கருப்பன் இன்று இரவு உன்னை இதை உணரச் சொல்கிறேன். நிச்சயமாக தெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்திருப்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். வேறு எதை பற்றியும் என் பிள்ளை கலங்கிவிட மாட்டாய். வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நீ பெரிதாக நினைத்து யோசிக்க மாட்டாய். மாற்றங்களை தரும் பொழுது அதை எந்த பிள்ளை சட்டென்று பெற்றுக்கொள்கிறதோ அந்த பிள்ளை தான் வாழ்க்கையில் அடைய நினைத்திட முடியாத வெற்றிகளையும் நிச்சயமாக ஒரு நொடியில் பெற்றுவிடும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும், உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களும் இனி என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமோ கவலையோ விட்டுவிடு. இனி நான் நடத்துவதை என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள நீ முயற்சி செய். அத்தனை நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.